ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ಪ್ರಭು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ಪವಿತ್ರ ನಾಮದಲ್ಲಿ ಈ ಮುಂಜಾನೆಯ ಶುಭಾಶಯಗಳನ್ನು ನಾವು ನಿಮಗೆ ತಿಳಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. 10 மாதங்கள் கடந்து போய் 11வது மாதத்திலே அதிகாலை வேளையிலே தேவனுடைய சமூகத்தில் வரும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். 10 ತಿಂಗಳು ಕಳೆದು 11ನೇ ತಿಂಗಳಿನ ಮುಂಜಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ದೇವರ ಸಮೂಹವನ್ನು ಹುಡುಕುವಂತೆ ದೇವರ ಕೃಪೆ ತೋರಿದ್ದಾರೆ. எல்லா மகிமையும் கர்த்தருக்கே, ಎಲ್ಲ ಘನ ಮಹಿಮೆ ದೇವರಿಗೆ ಸಲ್ಲಲ್ಪಡಲಿ. இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தை வாசித்து நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தையை கேட்போம். ಈ ತಿಂಗಳಿನ ವಾಗ್ದಾನವನ್ನು ಓದಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ಮುಂದುವರಿಯೋಣ. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரத்துல 15வது வசனங்கள், கன்னடத்திலே 16வது வசனம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. ಮತ್ತೇಯು ಸುವಾರ್ತೆ ಅಧ್ಯಾಯ 4 ವಾಕ್ಯ 16. ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ವಾಸಿಸಿದ ಈ ಸೀಮೆಗಳ ಜನರಿಗೆ ದೊಡ್ಡ ಬೆಳಕು ಕಾಣಿಸಿತು. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, எங்களோடு கூட சேர்ந்து செபிப்போம். ನಮ್ಮೊಡನೆ ಕೂಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ಕೃಪೆ ಉಳ್ಳ ಒಳ್ಳೆ ತಂದೆ, 10 மாதங்களை எங்களை கண்ணிமை போல் காத்தவரே, 10 ತಿಂಗಳು ನಮ್ಮನ್ನು ಅನೇಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾದವರೇ, இந்த 11வது மாதத்திலே காலை வேளையில் நம்முடைய வாக்குத்தத்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ಈ ಮುಂಜಾನೆ ಸಮಯದಲ್ಲಿ ವಾಗ್ದಾನದ ವಾಕ್ಯಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. எங்களோடு கூட இடைப்பட்டு பேசும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ನಮ್ಮೊಡನೆ ನೀವು ಸಹಕರಿಸಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕಾಗಿ ವಿನಂತಿಸುತ್ತೇವೆ. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். ನೀವು ಮಾತನಾಡಿರಿ, ನಾವು ಕೇಳುತ್ತೇವೆ. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ಯೇಸುವಿನ ಪವಿತ್ರ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯೇ, ஆமென். ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்கள். ಪ್ರಭು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ಪವಿತ್ರ ನಾಮದಲ್ಲಿ ಈ ಮುಂಜಾನೆಯ ಶುಭಾಶಯಗಳನ್ನು ನಾವು ಹೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. நாம் கர்நாடக மாநிலத்தில் வாழ்கிறபடியால் ನಾವು ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಜೀವಿಸುವ ನಿಮಿತ್ತವಾಗಿ இந்த கர்நாடக மாநிலத்தினுடைய மாபெரும் ஒரு சந்தோஷமான ஒரு நாள், ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದ ಅತಿ ಸಂತೋಷದ ಒಂದು ದಿನ ಎಂದು கன்னட ராஜ்யசபா என்று சொல்லி நம்முடைய கர்நாடக மாநிலத்தில் ஒரு விழாவாக கொண்டாடப்படுகிறது. ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಕನ್ನಡ ರಾಜ್ಯೋತ್ಸವ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಆಚರಣೆಯನ್ನು ನಾವು ಕೊಂಡಾಡುತ್ತೇವೆ. எல்லாருக்கும் எங்களுடைய இயேசு நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ಪವಿತ್ರ ನಾಮದಲ್ಲಿ ಶುಭಾಶಯಗಳನ್ನು ನಾವು ಹೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களும் கன்னட மாநிலத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பாராக. ಪ್ರಭು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ತಾನೇ ನಮ್ಮ ಕನ್ನಡ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಇರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. இப்போது இந்த வேத சத்தியத்திற்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ನಾವು ಪವಿತ್ರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ಮುಂದಡೆಯೋಣ. பழைய ஏற்பாட்டு காலத்திலே, ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆ ಕಾಲದಲ್ಲಿ, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே ಯೆಶಾಯ ಗ್ರಂಥದಲ್ಲಿ 42ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லப்பட்ட வேத சத்தியங்கள் 42ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 7ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಂತ ಸತ್ಯ ವಾಕ್ಯವು இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து வரும்போது நிறைவேறினது. ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಅವತರಿಸಿದಾಗ ಅದು ಪರಿಪೂರ್ಣವಾಯಿತು. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? முதல் மனிதனாகிய ஆதாம் ಪ್ರಥಮ ಮನುಷ್ಯನಾದ ಆದಾಮನು என்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் பாவம் செய்தானோ, ಎಂದು ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯನಾಗದಂತೆ ಅವನು ಪಾಪ ಮಾಡಿದನು, அன்றைக்கே அவருடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் கடந்து போய் இருள் வந்து விட்டது. ಆ ದಿನದಲ್ಲಿ ಬೆಳಕು ಹೋಗಿ இருಳು ಅವನನ್ನು ಆವರಿಸಿಕೊಂಡಿತು. அப்படி இருள் இருந்த போதிலும் கூட ಅಂಧಕಾರದಲ್ಲಿ ಇದ್ದಾಗೂ ಸಹ தேவனுடைய வெளிச்சம் அந்த சந்ததியை தலைமுறை தலைமுறையாய் கவனித்து வந்தது. ಆದ್ರೆ ದೇವರ ಬೆಳಕು ತಲಾಂತರಕ್ಕೂ ಅವರ ಮೇಲೆ ಪ್ರಕಾಶಿಸುತ್ತಾ ಬಂತು. நம்முடைய பரிசுத்தவான்கள் எல்லாம் அந்த வெளிச்சத்திலே வாழ்ந்து வந்தார்கள். ನಮ್ಮ ಪರಿಶುದ್ಧ ಜನಾಂಗಗಳು ಅದರಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಾ ಬಂದರು. ஆதியாகமம் முதற்கொண்டு மல்கியா புஸ்தகம் வரைக்கும் இந்த வெளிச்சத்திலே ஜனங்கள் வாழ்ந்தார்கள். ಆದಿಕಾಂಡದಿಂದ ಮಲ್ಕಿಯ ಪುಸ್ತಕದವರೆಗೂ ಜನರು ಈ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಜೀವಿಸುವುದನ್ನು ಕಂಡೆವು. ஆனால் மல்கியா புஸ்தகம் முடிந்த பிறகு மத்தேயு சுவிசேஷம் ஆரம்பிக்கப்படுகிறது. ಆದ್ರೆ ಮಲ್ಕಿಯ ಒಂದು ಗ್ರಂಥ ಮುಗಿದ ಮೇಲೆ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಮತ್ತೆ ಸುವಾರ್ತೆಯು ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತೆ. இந்த இடைப்பட்ட காலம் 400 வருடங்கள். ಈ ಒಂದು ಜಾಗ, ಈ ಸಮಯ ಬಿಟ್ಟಂತ ಕಾಲ 400 ವರ್ಷಗಳು. இந்த 400 வருடங்களிலே ಈ 400 ವರ್ಷಗಳಲ್ಲಿ இருள் சூழ்ந்திருந்தது இந்த உலகம். ಅಂಧಕಾರ இருಳಿನಲ್ಲಿ ಈ ಲೋಕವು ಕಾಣಲ್ಪಟ್ಟಿತು. ஒரு இறைவாக்கினரும் இல்லை, ಯಾವ ದೇವ ಪ್ರಬೋಧಕರು ಇಲ್ಲ, ஒரு ஆசாரியனும் இல்லை, ಯಾವ ಯಾಜಕರು ಇಲ್ಲ, எந்த ஒரு போதனையும் இல்லை. ಯಾವ ಒಂದು ಬೋಧನೆಯೂ ಇಲ್ಲ. மக்கள் இருளினால் சூழ்ந்திருந்தார்கள். ಮಕ್ಕಳು ಅಂಧಕಾರದಲ್ಲಿ ತುಂಬಲ್ಪಟ್ಟಿದ್ದರು. வெளிச்சத்தை காணவே இல்லை. ಬೆಳಕು ಅವರು ಕಂಡುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. என்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தாரோ, ಎಂದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಈ ಭೂಮಿಗೆ ಬಂದು ಸುವಾರ್ತೆಯನ್ನು
ಪ್ರಬೋಧಿಸಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. அன்றைக்கு இந்த வேத வசனம் நிறைவேற ஆரம்பித்தது. ಅಂದು ದೇವರ ವಾಕ್ಯವು ನೆರವೇರಿಸಲು ಪ್ರಾರಂಭಿಸಿತು. என்ன சொல்லுகிறது? ಏನು ಹೇಳುತ್ತೆ? இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ಕತ್ತಲಲ್ಲಿ ವಾಸಿಸಿದ ಈ ಸೀಮೆಗಳು ಜನರು ದೊಡ್ಡ ಬೆಳಕನ್ನು ಕಂಡರು. மரண இருளில் இருக்கிற திசையிலுள்ளவர்களுக்கெல்லாம் வெளிச்சம் உதித்தது. ಮರಣ ದಿಕ್ಕಿನಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಜನರಿಗೆ ಒಂದು ಬೆಳಕು ಉದಯವಾಯಿತು. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? மனிதன் பாவம் செய்ததனாலே, ಮನುಷ್ಯನು ಪಾಪ ಮಾಡಿದ ನಿಮಿತ್ತವಾಗಿ பாவத்தின் இருள் அவனை கவ்வி பிடித்து கொண்டது. ಪಾಪದ ಅಂಧಕಾರವು ಮನುಷ್ಯನನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡಿತು. இன்றைக்கும் உலகத்திலே பாருங்கள், ಇಂದು ಲೋಕದಲ್ಲಿ ನೋಡಿರಿ, தன்னுடைய பாவத்தை போக்குவதற்காக ತನ್ನ ಪಾಪವನ್ನು ನಿವಾರಣೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ மனிதன் எத்தனையோ மைல் தூரங்கள் புனித யாத்திரை என்று கடந்து போகிறதை நாம் ಮನುಷ್ಯನು பார்க்கலாம். ಎಷ್ಟೋ ಮೈಲಿಗಟ್ಟಲೆ ಪುಣ್ಯ ಯಾತ್ರೆಯನ್ನು ಹೋಗುವುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. எத்தனை புனித யாத்திரைகள் கடந்து போனாலும் கூட ಎಷ್ಟು ಪುಣ್ಯ ಯಾತ್ರೆ ಹೋದರೂ ಕೂಡ அந்த வெளிச்சத்தை காண முடியாது. ಆ ಬೆಳಕನ್ನು ಅವರು ಕಂಡುಕೊಳ್ಳಲು ಆಗುವುದಿಲ್ಲ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? அந்த வெளிச்சத்தின் தேவனே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ಆ ಬೆಳಕಿನ ದೇವರೇ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ಅವತರಿಸಿದರು. அதனால்தான் பூமியிலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಜೀವಿಸಿದಂತ ದಿನಗಳಲ್ಲಿ யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல இப்படியாக சொன்னார். ಯೋವನ್ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯ ವಾಕ್ಯ 12ರಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಹೇಳಿದರು. மறுபடியும் ஜனங்களை நோக்கி, ಪುನಃ ಜನರನ್ನು ನೋಡಿ, நானே இந்த உலகத்திற்கு ஒளி என்று சொன்னார். ನಾನೇ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕು ಅಂತ இந்த ಹೇಳಿದರು. உலகத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் வந்தார்கள், ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಪರಿಶುದ್ಧವಂತರು ಬಂದರು, எத்தனையோ ஞானிகள் வந்தார்கள். ಎಷ್ಟೋ ಜ್ಞಾನಿಗಳು ಬಂದರು. அவர்கள் எல்லாம் சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே சொன்னார். ಅವರು ಯಾರು ಹೇಳದಂತ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಹೇಳಿದರು. எப்படி இந்த வார்த்தையை அவர் உச்சரித்தார்? ಹೇಗೆ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಉಚ್ಚಾರಣೆ ಮಾಡಿದರು? உலகத்திலே தவறுகள் செய்யும் போது சில நேரங்களில் ஜனங்கள் நியாயம் தீர்க்கிறார்கள். ಲೋಕದಲ್ಲಿ ತಪ್ಪುಗಳು ಮಾಡುವಾಗ ಜನರು ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಮಾಡುತ್ತಾರೆ. அப்படி ஒரு பெண்மணி பெரிய தவறு செய்து விட்டாள் என்று சொல்லி அவளை இயேசுவின் முன்னால் நிற்க செய்து விட்டு, ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಸ್ತ್ರೀಯು ತಪ್ಪು ಮಾಡಿದಂತ ಭಾವಿಸಿ ಅವಳು ಯೇಸುವಿನ ಮುಂದೆ ತಂದು ನಿಲ್ಲಿಸಿ, இந்த பெண்மணி செய்த பாவத்திற்கு கல்லடித்து கொல்ல வேண்டும் என்று நியாயப்பிரமாண புஸ்தகம் சொல்லுகிறது என்று சொன்னார்கள். ಈ ರೀತಿ ಈ ಸ್ತ್ರೀ ಮಾಡಿದಂತ ಪಾಪಕ್ಕೆ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣದ ಪ್ರಕಾರ ಕಲ್ಲು ಎತ್ತು ಒಡೆದು ಅವಳನ್ನು ಸಾಯಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಹೇಳಿದರು. இயேசு என்ன சொன்னார்? ಯೇಸು ಏನ್ ಹೇಳಿದರು? நீங்கள் சொல்லுகிறது உண்மைதான், ನೀವು ಹೇಳುವುದು ನಿಜ, நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மைதான். ನೀವು ಹೇಳುವುದೆಲ್ಲ ನಿಜ. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் சொல்லுகிறபடி ಈ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣ ಪುಸ್ತಕ ಹೇಳುವ ಹಾಗೆ உங்களிலே தவறு செய்யாதவர்கள் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ, ನಿಮ್ಮಲ್ಲಿ ತಪ್ಪು ಮಾಡದವರು ಯಾರೆಲ್ಲ ಇದ್ದೀರೋ அவர்கள் எல்லோரும் இந்த பெண்மணி மேல் கல்லடிக்கலாம் என்று சொல்லி உரிமை கொடுத்தார். ಅವರೆಲ್ಲರೂ ಹೆಂಗಸನ ಮೇಲೆ ಕಲ್ಲು ಹೊಡೆಯಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಅವರಿಗೆ ಆಜ್ಞಾಪಿಸಿದರು. அவருக்கு பரிபூர்ண உரிமையை கொடுத்தார். ಅವರಿಗೆ ಪರಿಪೂರ್ಣ ಒಂದು ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಟ್ಟರು. நடந்தது என்ன? ನಡೆದದ್ದು ಏನು? ஒரு மனிதனும் அந்த பெண்மணி மேல் கல் அடிக்கவே இல்லை. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಸಹ ಹೆಂಗಸನ ಮೇಲೆ ಕಲ್ಲು ಹೊಡೆಯಲಿಲ್ಲ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? அவர்களுக்குள்ள இருக்கிற குறைகள் அவர்களுக்கே தெரிந்து விட்டது. ಅವರಲ್ಲಿದ್ದಂತ ಕೊರತೆಗಳು ಅವರಿಗೆ ತಿಳಿಯಲ್ಪಟ್ಟಿತು. அவள் வேறு விதத்திலே பாவம் செய்தால், ಅವಳು ಬೇರೆ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಪಾಪ ಮಾಡಿದಳು. நாங்கள் வேறு விதத்திலே பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். ನಾವು ಬೇರೊಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಪಾಪ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. அதனால் கல் அடிப்பதற்கு எங்களுக்கு உரிமை இல்லை. ಆದ್ರೆ ಕಲ್ಲು ಹೊಡೆಯಲು ನಮಗೆ ಅಧಿಕಾರವಿಲ್ಲ. மனசாட்சி குத்தப்பட்டவர்களாய் எல்லோரும் போய்விட்டார்கள். ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ಚುಚ್ಚಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಎಲ್ಲರೂ ಅಲ್ಲಿಂದ ಜಾಗ ಬಿಟ್ಟು ಹೋದರು. அந்த சூழ்நிலையில் தான் இயேசு சொல்லுகிறார். ಆ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ. அந்த பெண்மணியை பார்த்து கேட்கிறார், ಆ ಹೆಂಗಸನ್ನು ನೋಡಿ ಕೇಳ್ತಾರೆ, அம்மா உன்னுடைய யாரும் அடிக்கவில்லையா? ಅಮ್ಮ ನಿನ್ನನ್ನು ಯಾರು ಹೊಡೆಯಲಿಲ್ಲವಾ? யாரும் அடிக்கவில்லை ஆண்டவரே. ಯಾರು ಹೊಡೆಯಲಿಲ್ಲ ದೇವರೇ. இப்போது அடிப்பதற்கு உரிமை எனக்கு இருக்கிறது. ಈಗ ಹೊಡೆಯುವುದಕ್ಕೆ ನನಗೆ ಅಧಿಕಾರ ಇದೆ. காரணம் என்ன? இவரிடத்திலே பாவம் இல்லை. ಏಕೆಂದ್ರೆ ಪಾಪ ಇವರ ಬಳಿ ಇಲ್ಲ. அதனால் இவர் அடிப்பதற்கு இவருக்கு உரிமை உண்டு. ಅದರಿಂದ ಆ ಸ್ತ್ರೀಯನ್ನು ಹೊಡೆಯಲು ಇವರಿಗೆ ಅಧಿಕಾರ ಇದೆ. ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? ಆದ್ರೆ ಯೇಸು ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತಾ? நீ செய்த பாவத்தின் விளைவாகத்தான் இந்த தெருவிலே நடு தெருவிலே வந்து அநேகரால் அடிக்கப்படுவதற்கு கொண்டு வரப்பட்டாய். ನೀನು ಪಾಪ ಮಾಡಿದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅನೇಕರಿಂದ ಈ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಗೆ ತಂದು ತಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೀಯಾ? நான் உன்னை நியாயம் தீர்ப்பதில்லை. ನಾನು ನಿನಗೆ ನ್ಯಾಯ ತೀರಿಸುವುದಿಲ್ಲ. நான் அடிப்பதற்கு எனக்கு உரிமை உண்டு. ನಾನು ಹೊಡೆಯುವುದಕ್ಕೆ ನನಗೆ ಅಧಿಕಾರ ಇದೆ. ஆனால் உன்னை நியாயம் தீர்ப்பதில்லை. ಆದ್ರೆ ನಾನು ನಿನಗೆ ನ್ಯಾಯ ತೀರಿಸುವುದಿಲ್ಲ. ஒன்றை நான் உனக்கு சொல்லுகிறேன், ಒಂದು ನಾನು ನಿನಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ, இனி பாவம் செய்யாதே போ. ಇನ್ನ ಮೇಲೆ ಪಾಪ ಮಾಡಬೇಡ, ಹೋಗು.
அந்த பெண்மணி மிக சந்தோஷமா அங்கிருந்து கடந்து ಆ போனார். ಸ್ತ್ರೀಯು ಅಧಿಕ ಸಂತೋಷವುಳ್ಳವಳಾಗಿ ಅಲ್ಲಿಂದ ಹೋದಳು. அப்பொழுது சொல்லப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை. ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಂತ ವಾಕ್ಯವೇ ಈ ವಾಕ್ಯ. இயேசு ஜனங்களை நோக்கி, நானே உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், ಯೇಸು ಜನರನ್ನು ನೋಡಿ ನಾನೇ ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿದ್ದೇನೆ, என்னை பின்பற்றுகிறவன், ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವನು. இயேசுனுடைய வார்த்தை கேட்டு யார் ஒருவர் அவரை பின்பற்றுகிறார்களோ, ಯೇಸುವಿನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಯಾರೆಲ್ಲ ಅವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತಾರೆ, இயேசு சொல்லுகிறார், ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ, அவர்கள் நிச்சயமாய் இருளிலே நடவாமல் ಅವರು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ನಡೆಯದೆ ஜீவ ஒளியை பெறுவார்கள். ಜೀವ ಬೆಳಕನ್ನು ಹೊಂದುತ್ತಾರೆ. ஆமென். கருமையானவர்களே, ಹೌದು ನನ್ನ ಪ್ರಿಯ. இயேசுவை எந்த ஒரு மனிதன் பின்பற்றுகிறானோ, ಯಾವ ಮನುಷ್ಯನು ಯೇಸುವನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತಾನೋ, இயேசு சொன்ன வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த கடவுள் போதித்த இந்த போதனை யார் ஒருவர் கடைபிடித்து வாழ்கிறார்களோ, ಈ ಆಕಾಶವನ್ನು ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಯಾರು ಅನುಸರಿಸಿ ಜೀವಿಸುತ್ತಾರೋ, இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் படி யாரெல்லாம் நடக்கிறார்களோ, ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಿದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಯಾರೆಲ್ಲ ನಡೆಯುತ್ತಾರೋ நிச்சயமாய் பாவம் செய்ய மாட்டார்கள், ಖಂಡಿತವಾಗಿ ಪಾಪ ಮಾಡುವುದಿಲ್ಲ. துணிகரமான பாவத்தை செய்ய மாட்டார்கள், ಕಡ್ಡಾಯವಾಗಿ ಪಾಪ ಮಾಡುವುದಿಲ್ಲ. யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டார்கள், ಯಾರಿಗೂ ದ್ರೋಹ ಮಾಡುವುದಿಲ್ಲ. மற்றவர்களை மன்னிப்பார்கள், ಪರರನ್ನು ಮನ್ನಿಸುತ್ತಾರೆ, மற்றவர்களுக்கு உதவி செய்வார்கள், ಪರರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ. ஒருவர் தவறு செய்தார் அவர்களை உணர்த்தி அவர்களை மனம் திருப்ப செய்வார்கள், ಒಬ್ಬರು ತಪ್ಪು ಮಾಡೋದಾದ್ರೆ ಅವರಿಗೆ ಗ್ರಹಿಕೆ ಮಾಡಿ ಮನ ಪರಿವರ್ತನೆ ಹೊಂದುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ. அவர்கள் வாழ்க்கையெல்லாம் நன்மையான காரியங்கள் தான் இருக்கும், ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಹಿತ ಕಾರ್ಯವೇ ಇರುತ್ತೆ, தீமை ஒன்றுமே இருக்காது. ಕೆಟ್ಟದು ಯಾವುದು ಇರುವುದಿಲ್ಲ. எப்போது இயேசுவை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாமல், ಯಾವಾಗ ಯೇಸು ಒಬ್ಬರನ್ನು ಸ್ವೀಕರಿಸದೆ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறார்களோ, ಅವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗದೆ ಹೋಗುತ್ತಾರೋ அவருடைய வாழ்க்கையில தான் இருள் சூழ்ந்திருக்கும். ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಕತ್ತಲೆ ಕವದಿರುತ್ತೆ. பலவிதமான பாவ பழக்கங்கள் வழக்கங்களுக்கு அவர்கள் அடிமைப்பட்டு போயிருப்பார்கள். ಅನೇಕ ಪಾಪ ಒಂದು ಕೆಲಸಗಳಿಗೆ ಅವರು ಅಧೀನರಾಗಿರುತ್ತಾರೆ. அதனால்தான் இயேசு சொல்லுகிறார், ಅದರಿಂದ ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ, நானே உலகத்திற்கு ஒளி, ನಾನೇ ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕು. என்னை ஒருவன் பின்பற்றுவான் என்று சொன்னார், ನನ್ನನ್ನು ಒಬ್ಬನು ಹಿಂಬಾಲಿಸುವುದಾದರೆ அவன் இருளிலே நடக்க மாட்டான். ಅವನು ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. இப்படி போதித்துக் கொண்டு வருகிற வேளையிலே, ಈ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಬೋಧನೆ ಮಾಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ அன்று இருந்து வேதபாரகர் பரிசேயர் சதுசேயர் எல்லாம் ಅಂದು ಇದ್ದಂತ ಸರಿಸೇರು ವೇದ ಪಾರಕರು இயேசுவிடத்தில் வாக்குவாதம் பண்ண வந்தார்கள். ಯೇಸುವಿನ ಬಳಿ ವಾಗ್ವಾದ ಮಾಡಿದರು. இயேசு நேரடி மறைமுகமாக பல காரியங்களை சொல்லி பார்த்தார். ಯೇಸು ಮರೆಮುಖವಾಗಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಹೇಳಿ ನೋಡಿದರು. அவர்கள் கேட்பதாக இல்லை, ಅವರು ಕೇಳುವಂತ ಕಾಣಲಿಲ್ಲ. நேரடியாக சொன்னார், ಅವರು ಬಹಿರಂಗವಾಗಿ ಹೇಳಿದರು, என்னிடத்தில் பாவம் உண்டு, உங்களால் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? ನನ್ನಲ್ಲಿ ಪಾಪ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನಿಮ್ಮ ಬಳಿ ಯಾರು ನನ್ನನ್ನು ತಪ್ಪಿ ತೋರಿಸಲು ಸಾಧ್ಯ? அதே யோவான் 8:46 அவர் கேட்கிறார், ಅದೇ ಯೋವಾನ್ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯ ವಾಕ್ಯ 46ರಲ್ಲಿ ಯೇಸು ಕೇಳುತ್ತಾರೆ, நான் சத்தியத்தை சொல்லியிருக்க ನಾನು ಸತ್ಯವನ್ನು ಹೇಳಿರಲು நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? ನೀವು ಏಕೆ ನನ್ನನ್ನು ವಿಶ್ವಾಸಿಸುವುದಿಲ್ಲ? என்னில் பாவம் உண்டு என்று ನನ್ನಲ್ಲಿ ಪಾಪ ಇದೆ ಎಂದು நீங்க என்னிடத்தில் வாதாடி கொண்டிருக்கிறீர்களே, ಇಲ್ಲಿ ನನ್ನಲ್ಲಿ ವಾಗ್ದಾನ ಮಾಡ್ತಿರುವ ஒருவர் என் மேல் குற்றம் சாட்ட முடியுமா? ಒಬ್ಬರು ನನ್ನ ಮೇಲೆ ತಪ್ಪು ತೋರಿಸಲು ಸಾಧ್ಯವೇ? ஒருவரும் குற்றம் சாட்ட முடியவில்லை. ಒಬ್ಬರು ಅವರಿಗೆ ತಪ್ಪು ತೋರಿಸಲು ಆಗಲಿಲ್ಲ. அதனால்தான் இயேசு சொன்னார், ಅದರಿಂದ ಯೇಸು ಹೇಳಿದರು, நீங்கள் உங்கள் பிதாவின் பிசாசினால் உண்டானவர்கள், ನೀವು ನಿಮ್ಮ ತಂದೆಯ ಸೈತಾನಿನಿಂದ ಉಂಟಾದವರು, உங்கள் பிதா இச்சையின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள், ನಿಮ್ಮ ತಂದೆಯ ಇಚ್ಛೆಯಂತೆ ನಡೆಯಲು ಮನಸ್ಸಾರಾಗಿದ್ದೀರಾ. ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனா இருக்கிறார், ಪ್ರಾರಂಭದಲ್ಲೂ ಮನುಷ್ಯನ ಕೊಲೆ ಪಾತಕನಾಗಿದ್ದಾನೆ. சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் ಸತ್ಯ ಅವನಲ್ಲಿ ಇಲ್ಲದಿದ್ದ ಕಾರಣ அவன் சத்தியத்திலே நிலைத்திருக்கவில்லை, ಅವನು ಸತ್ಯದಲ್ಲಿ ಸ್ಥಿರವಾಗಿರಲಿಲ್ಲ. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாமாய் இருக்கிறபடியால் ಅವನು ಸುಳ್ಳುಗಾರನಿಗೆ ತಂದೆಯಾಗಿರುವ அவன் ನಿಮಿತ್ತವಾಗಿ பொய் பேசும்போது ಅವನು ಸುಳ್ಳು ಹಾಡುವಾಗ தன் சொந்தத்திலிருந்து அவன் சொல்லுகிறான். ಅವನು ತನ್ನ ಸ್ವಂತದಿಂದ ಹೇಳುತ್ತಾನೆ. ஆமென். கருமையானவர்களே, ಹೌದು ನನ್ನ ಪ್ರಿಯರೇ, எல்லா மக்களும் இருளிலே சூழ்ந்திருந்தார்கள். ಎಲ್ಲಾ ಮಕ್ಕಳು ಅಂಧಕಾರದಲ್ಲಿ ತುಂಬಿದರು. இயேசு இந்த பூமியில வரும் பொழுது ಯೇಸು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬರುವಾಗ ஜனங்கள் ஒன்றை கண்டார்கள், ಜನರು ಒಂದನ್ನು ಕಂಡುಕೊಂಡರು. பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ದೊಡ್ಡ ಒಂದು ಬೆಳಕನ್ನು ಕಂಡರು. பாருங்க, அன்றைக்கு எரியப்பட்ட அந்த விளக்கு ಅಂದು ಉರಿಯಲ್ಪಟ್ಟ ಬೆಳಕು இன்றைக்கு வரைக்கும் எரிந்து கொண்டே இருக்கிறது. ಇಂದಿವರೆಗೂ ಸಹ ಬೆಳಕು ಉರಿಯುತ್ತಲೇ ಇದೆ. இயேசு கிறிஸ்துனுடைய போதனையை கேட்ட எத்தனையோ கோடான கோடி மக்கள், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ಪ್ರಬೋಧನೆ ಕೇಳಿದ ಎಷ್ಟೋ ಕೋಟಾನ್ ಕೋಟಿ ಮಕ್ಕಳು இந்த உலகத்திலே வடக்கிலிருந்து கிழக்கு மேற்கிலிருந்து தெற்கு வரைக்கும் இருக்கிற 4 மூலையில் இருக்கிற அத்தனை கோடி மக்களும் ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಪೂರ್ವದಿಂದ ಪಶ್ಚಿಮಕ್ಕೂ ಉತ್ತರದಿಂದ ದಕ್ಷಿಣಕ್ಕೂ ಇರತಕ್ಕಂಥ ಎಲ್ಲಾ ಜನರು இந்த சத்தியத்தை கேட்கும் பொழுது ಈ ಸತ್ಯವನ್ನು ಕೇಳುವಾಗ மனம் திரும்புகிறார்கள். ಮನ ಪರಿವರ್ತನೆ ಹೊಂದುತ್ತಾರೆ. இருள் சூழ்ந்திருந்த மக்கள்
இருளಲ್ಲಿ ತುಂಬಿದಂತ ಮಕ್ಕಳು, பாவத்திலே முழுகியிருந்த மக்கள், ಪಾಪದಲ್ಲಿ ಮುಳುಗಿದ್ದ ಮಕ್ಕಳು, வாழ தெரியாத இருந்த மக்கள், ಜೀವಿಸಲು ಗೊತ್ತಿದ್ದಂತ ಮಕ್ಕಳು, வாழ்க்கையே வேண்டாம் என்று சொல்லி மரணத்தை நோக்கி போன மக்களுக்கு, ಜೀವನವೇ ಬೇಡ ಎಂಬುದು ಮರಣವನ್ನು ನೋಡಿ ಹೋದಂತ ಮಕ್ಕಳಿಗೆ இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವಾಗ அவருடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಬೆಳಕು ಪ್ರಕಾಶಿಸಿತು. இன்றைக்கும் கோடானு கோடி மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ಇಂದು ಸಹ ಕೋಟಾನು ಕೋಟಿ ಮಕ್ಕಳು ಯೇಸುವನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿ சந்தோஷமாய் வாழ்வதை நாம் பார்க்கலாம். ಸಂತೋಷವಾಗಿ ಬಾಳುವುದನ್ನು ನಾವು ஏன் இங்கு ನೋಡಬಹುದು. நின்று பேசிக் கொண்டிருக்கிற நாங்களும் கூட ஒரு காலத்திலே பாவம் என்னும் இருளிலே சிக்கியிருந்தோம். ಏಕೆ ಇಲ್ಲಿ ನಿಂತು ಮಾತನಾಡಿರುವುದು ನಾವು ಸಹ ಅನೇಕ ಹಿಂದೆ ಜೀವನದಲ್ಲಿ ಪಾಪದಲ್ಲಿ ನಾವು ಬಂಧಿತರಾಗಿದ್ದೆವು. அதனாலே நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ಅದರಿಂದ ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ಸಹೋದರ நாங்கள் ಸಹೋದರಿ, ஒரு நாள் இந்த வெளிச்சத்தை கண்டுகொண்டோம். ನಾವು ಒಂದು ದಿನ ಬೆಳಕನ್ನು ಕಂಡುಕೊಂಡೆವು. அதில் அந்த சத்தியத்தின்படி வாழ எங்களை ஒப்பு கொடுத்தோம். ಆ ಸತ್ಯದಿಂದ ಜೀವಿಸಲು ನಮ್ಮನ್ನು ಸಮರ್ಪಣೆ ಮಾಡಿದೆವು. இன்றைக்கு நடத்தி கொண்டு வருகிறார். ಇಂದು ದೇವರು ನಡೆಸುತ್ತಾರೆ. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ಈ ಘಟನೆಯನ್ನು ನೋಡ್ತಿರುವ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சபையில் அமர்ந்திருக்கிற மக்களே, ಸಭೆಯಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವ ಮಕ್ಕಳೇ, இந்த தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். ಈ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ವಿಶ್ವಾಸಿಸಿರಿ. இயேசுனுடைய போதனையின்படி வாழ்வீர்கள் என்று சொன்னார். ಯೇಸುವಿನ ಬೋಧನೆಯಂತೆ ಜೀವಿಸುವುದಾದರೆ தீமையான காரியங்களை விட்டு விலகி விடுவீர்கள். ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಹಗಲು இந்த ಬಿಡುತ್ತೀರಾ. மாசத்தின் வாக்குத்தத்தம் என்ன? ಈ ತಿಂಗಳಿನ ವಾಗ್ದಾನವೇನು? இந்த ஜனங்கள் ಈ ಜನರು வெளிச்சத்தை காண வேண்டும், ಬೆಳಕನ್ನು ಕಾಣಬೇಕು, சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. யோவான் 10ஆம் அதிகாரத்திலே ಯೋವನ 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ இயேசு சொல்லுகிறார், ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ, நானே நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறேன் என்று. ನಾನೇ ಒಳ್ಳೆ ಕುರುಬನಾಗಿದ್ದೇನೆ. ஒருவேளை வாழ தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ಜೀವಿಸಲು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ನಾವು ಜೀವಿಸ್ತಿದ್ದೇವಾ? இந்த வெளிச்சத்தை தெரியாமல் இருக்கிறோமா? ಈ ಬೆಳಕು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇದ್ದೇವಾ? கர்த்தர் சொல்லுகிறார், ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ, நானே நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறேன். ನಾನೇ ಒಳ್ಳೆ வெறும் ಕುರುಬನಾಗಿದ್ದೇನೆ. மெய்ப்பனாக மட்டுமில்லை, ಒಳ್ಳೆ ಕುರುಬನು ಮಾತ್ರವಲ್ಲ, தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ತನ್ನ ಆಡುಗಳಿಗೋಸ್ಕರವಾಗಿ ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನೇ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳ್ತಾರೆ. உலகத்திலே எத்தனையோ கோடான கோடி மக்கள் நம்பி நாம் எத்தனையோ நேரங்களில் தோற்று போயிருக்கிறோம். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಕೋಟಾನು ಕೋಟಿ ಮಕ್ಕಳು ಒಬ್ಬರನ್ನು ನಂಬಿ ನಾವು ಸೋತು ಹೋಗಿದ್ದೇವೆ. வெட்கப்பட்டு போயிருக்கிறோம், ನಾವು ಅನೇಕವಾಗಿ ಹಿಂದಾರಿ ಹೋಗಿದ್ದೇವೆ, அவமானப்பட்டு இருக்கிறோம், ಅವಮಾನ ಪಟ್ಟಿದ್ದೇವೆ, ஏமாற்றம் அடைந்திருக்கிறோம், ಏಮಾರಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ, தோல்வி அடைந்திருக்கிறோம். ಸೋಲನ್ನು ಕಂಡಿದ್ದೇವೆ. வேண்டும் என்று சொன்னால் பின்வாங்கியும் போயிருக்கிறோம். ಬೇಕೆಂದ್ರೆ ನಾವು ಹಿಂಜಾರಿ ಹೋಗಿದ್ದೇವೆ. ஆனால் இயேசு சொல்லுகிறார், ಆದ್ರೆ ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ, நான் தான் உன்னை வழி நடத்துகிற நல்ல மெய்ப்பன். ನಾನೇ ನಿನ್ನ ಮಾರ್ಗ ನಡೆಸುವ ಒಳ್ಳೆಯ ಕುರುಬನು. என் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறேன். ನನ್ನ ಆಡುಗಳಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಜೀವವನ್ನೇ ಕೊಡ್ತೇನೆ. சொன்னவர் அப்படியே இல்லைங்க, ಹೇಳಿದವರು ಅಂತ ಹಾಗೆ ಇಲ್ಲ. சொன்னவர் அப்படியே சொல்லிவிட்டு விட்டு விடவில்லை. ಹೇಳಿದವರು ಹೇಳಿ ಹಾಗೆ ಬಿಟ್ಟು ಬಿಡಲಿಲ್ಲ. கல்வாரி சிலுவையிலே உனக்காக எனக்காக இந்த உலகத்தில் வாழ்கிற அத்தனை கோடி மக்களுக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ಕಲ್ವಾರಿ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ನಿನಗೋಸ್ಕರವಾಗಿ ನನಗೋಸ್ಕರವಾಗಿ ಎಲ್ಲಾ ಕೋಟಿ ಜನಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ತನ್ನ ಜೀವವನ್ನೇ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. பாவம் என்னும் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக ஒளியின் தேவனாகிய கர்த்தர் தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ಪಾಪ ಎಂಬ ಅಂಧಕಾರದಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಿರುವ ಮಕ್ಕಳಿಗೆ ಆ ಯೇಸುವಿನ ಬೆಳಕನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆமென் கர்மேடோடு. ಹೌದು ನನ್ನ ಪ್ರಿಯರೇ, தன் ஜீவனை கொடுக்கிற தேவன். ಅವರು ಜೀವವನ್ನು ಕೊಡುವ ದೇವರು. மூன்றாவதாக ಮೂರನೆಯದಾಗಿ யோவான் 6ஆம் அதிகாரத்திலே ಯೋವನ 6ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 51வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 51ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ இந்த ನೋಡಿ. உலகத்துல இப்படி யாரும் சொல்லவே முடியாது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರು ಹೇಳಲೇ ಆಗುವುದಿಲ್ಲ. நானே 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 என்று சொல்ல முடியாது. ನಾನೇ 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 ಎಂದು ಹೇಳಲು ಅಸಾಧ್ಯ. இயேசு சொல்லுகிறார், ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ, நானே வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பமா இருக்கிறேன். ನಾನೇ ಆಕಾಶದಿಂದ ಇಳಿದು ಬಂದ ಜೀವ ರೊಟ್ಟಿಯಾಗಿದ್ದೇನೆ. இந்த அப்பத்தை புசிக்கிறவன் ಈ ರೊಟ್ಟಿಯನ್ನು ಭುಜಿಸುವನು என்றென்றைக்கும் பிழைப்பான். ಎಂದೆಂದು ಜೀವಿಸುವನು. ஆமென் கர்மேடவர்களே. ಹೌದು ನನ್ನ ಪ್ರಿಯ. அதனால்தான் பிசாசு இயேசுவை சோதிக்கப்படும் பொழுது ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಸೈತಾನನು ಯೇಸುವನ್ನು ಸೋರಿಸಲ್ಪಡುವಾಗ பிசாசு என்ன நினைத்தான்? ಸೈತಾನ ಏನು ನೆನೆಸಿದನು? அன்றைக்கு ஆதாம் ஏவாளை இந்த பழத்தை சாப்பிட வைத்து ஏமாற்றினது போல ಅಂದು ಆದಾಮ್ ಏವಳನ್ನು ಹಣ್ಣನ್ನು ತಿನ್ನುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವಳನ್ನು ಏಮಾರಿಸಿದ ಹಾಗೆ இவரை ஏமாற்றி விடலாம் என்று நினைத்தான். ಇವರನ್ನು ಏಮಾರಿಸಬಿಡಬಹುದೆಂದು ಭಾವಿಸಿದ. அவன் தப்பான கணக்கு போடுகிற ஆள். அவன் எப்பொழுதுமே ತಪ್ಪಾದ ಲೆಕ್ಕಾಚಾರ ಮಾಡುವನು ಯಾವಾಗಲೂ. இயேசு அவனுக்கு மறுஉத்தரவு சொன்னார், ಯೇಸು ಅವನಿಗೆ ಪ್ರತ್ಯುತ್ತರವಾಗಿ ಹೇಳಿದರು, மனுஷன் வெறும் அப்பத்தினால் மாத்திரம் வாழ்வதில்லையப்பா, ಮನುಷ್ಯನು ರೊಟ್ಟಿಯಿಂದ ಮಾತ್ರ ಜೀವಿಸುವುದಿಲ್ಲ, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் வாழ்கிறான் என்று சொன்னார். ದೇವರಿಂದ ಹೊರಡುವ ಒಂದೊಂದು ವಾಕ್ಯದಿಂದಲೂ ಜೀವಿಸುವನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. பிசாசு வெட்கப்பட்டு போனான். ಸೈತಾನನು ಅವಮಾನದೊಂದಿಗೆ ಹೋದನು. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? இந்த ஜீவ வார்த்தை யாரெல்லாம் கேட்டதை அதை உட்கொள்கிறார்களோ ಈ ಜೀವ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಯಾರೆಲ್ಲ ಅದನ್ನು ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾರೆ அவர்கள் மரணத்தை காண்பதில்லை, ಅವರು ಮರಣವನ್ನು ನೋಡುವುದಿಲ್ಲ. அதனால்தான் யோவான் 11ஆம் அதிகாரத்திலே ಅದ ನಿಮಿತ್ತ ಯೋವನ 11ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ இயேசு 11ஆம் அதிகாரத்திலே 25 26வது வசனத்தை சொல்லுகிறார், ಯೋವನ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 25 26ರಲ್ಲಿ ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், ನಾನೇ ಪುನರುತ್ಥಾನವೂ ಜೀವವೂ ಆಗಿದ್ದೇನೆ. என்னை விசுவாசிக்கிறேன் மரித்தாலும்
பிழைப்பான். ನನ್ನನ್ನು ನಂಬುವನು ಸತ್ತರೂ ಬದುಕುವನು. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் ಜೀವಂತವಾಗಿದ್ದು ನನ್ನನ್ನು ವಿಶ್ವಾಸಿಸುವ ಯಾರಾದ್ರೂ ಸರಿ என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பான். ಅವನು ಎಂದೆಂದು ಸಾವನ್ನು ಕಾಣುವುದಿಲ್ಲ. சபையே, ಸಭೆಯೇ, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறேன் தேவனுடைய மக்களே, ಈ ಒಂದು ನೋಡುವ ಮಕ್ಕಳೇ, கர்த்தர் அன்றைக்கு அவர்களை பார்த்து கேட்டது போல இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார். ಯೇಸು ಅವರನ್ನು ನೋಡಿ ಕೇಳಿದಾಗೆ ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಕೇಳುತ್ತಾರೆ. என்னை விசுவாசிக்கிறாயா? ನನ್ನನ್ನು ವಿಶ್ವಾಸಿಸಿ, என்னை விசுவாசிப்பா என்று சொன்னார். ನನ್ನನ್ನು ವಿಶ್ವಾಸಿಸುವುದಾದರೆ இருளிலே வாழ மாட்டாய், ಅಂಧಕಾರ இருளಲ್ಲಿ ಜೀವಿಸುವುದಿಲ್ಲ. நானே நல்ல மெய்ப்பன் என்று விசுவாசிப்பாய், ನಾನೇ ಒಳ್ಳೆ ಕುರುಬನೆಂದು ವಿಶ್ವಾಸಿ, நானே ஜீவ அப்பம் என்று விசுவாசிப்பாய். ನಾನೇ ಜೀವ ಅಪ್ಪ ಎಂಬುದು ವಿಶ್ವಾಸಿ. இந்த உலக வாழ்க்கை முடித்த பிறகு ಈ ಲೋಕ ಜೀವನ ಮುಗಿಸಿದ ಮೇಲೆ நித்தியமாய் அவரோடு கூட வாழ்வதற்காக தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று நம்ப போகிறோம். ನಿತ್ಯವಾಗಿ ಅವರು ಸಿದ್ಧವಾಗಿರುವ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ನಂಬಲಿದ್ದೇವೆ. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், ನಾನೇ ಪುನರುತ್ಥಾನವೂ ಜೀವವೂ ಆಗಿದ್ದೇನೆ. இதை யோவான் 14 அதிகாரத்திலே ಯೋವನ 14ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ உயிர்த்தெழுதல் பற்றியும் ಈ ಪುನರುತ್ಥಾನದ ಬಗ್ಗೆ, பரலோகத்துக்கு போவதை குறித்தும் ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವುದರ ಬಗ್ಗೆ மிக தெளிவாய் போதிக்கிறார். ಅದು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಬೋಧನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. அப்போது சீடர்களில் ஒருவன் கேள்வி கேட்கிறான், ಆ ಸೀಡರ ಬಳಿಯಲ್ಲಿ ಯೇಸು ಬಳಿ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳುತ್ತಾನೆ, எங்களுக்கு அந்த வழியை காட்டும் ஆண்டவரே என்று சொல்லி. ಆ ಮಾರ್ಗವು ನನಗೆ ತೋರಿಸು ದೇವರೇ. அப்போது இயேசு சொல்லுகிறார், ಆಗ ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ, யோவான் 14 அதிகாரத்தில் 6வது வசனத்திலே, ಯೋವನ 14ನೇ ಅಧ್ಯಾಯ ವಾಕ್ಯ 6ರಲ್ಲಿ, நானே வழி, ನಾನೇ ಮಾರ್ಗ, அவரை தவிர இந்த உலகத்துல வேறு வழியில போனால் நாம் தவறி போய் விடுவோம். ಅವರನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋದರೆ ನಾವು ತಪ್ಪು ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೇವೆ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? அவர்தான் நம்மை சிருஷ்டித்தவர், ಅವರೇ ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದರು, அவர்தான் நம்மை உண்டாக்கினவர், ಅವರೇ ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದರು. அதனால அவர்தான் வழி. ಏಕೆಂದ್ರೆ ಅವರೇ ಮಾರ್ಗ. அவர் காட்டுகிற பாதையில நாம் போகணும் என்று சொன்னால், ಅವರು ತೋರಿಸುವ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಾವು ಹೋಗುವುದಾದರೆ, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ಕೀರ್ತನೆಗಾರ ಹೇಳ್ತಾರೆ, சங்கீதம் 119 ಕೀರ್ತನೆ 119ನೇ ಅಧ್ಯಾಯ 105வது வசனம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ 105 ಹೇಳುತ್ತೆ, தேவனுடைய வார்த்தை, ದೇವರ ವಾಕ್ಯವು, தேவனுடைய வசனம் ದೇವರ ವಾಕ್ಯವು என் கால்களுக்கு தீபமாகவும் ನನ್ನ ಕಾಲಿಗೆ ದೀಪವು, என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் எல்லாற்றுக்கும் அது வெளிச்சமாவே இருக்கிறது ನನ್ನ என்று சொல்லி. ಬಾಳಿಗೆ ಅದು ಬೆಳಕಾಗಿದೆ. ஆமென் கர்மையானவர்களே, ಹೌದು ಪ್ರಿಯ. சங்கீதக்காரன் அதை கண்டுபிடித்தான் பாருங்க. ಕೀರ್ತನೆಗಾರ ಅದನ್ನು ಕಂಡುಕೊಂಡನು. இந்த வசனத்தை கேட்கிற தேவனுடைய மக்களே, ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவர்தான் வழி. ಅವರೇ ಮಾರ್ಗ. இரண்டாவதாக ಎರಡನೆಯದಾಗಿ அவர்தான் சத்தியம். ಅವರೇ ಸತ್ಯ. அதனால்தான் யோவான் 8 அதிகாரத்துல 44 சொல்லப்பட்டது. ಅದ್ರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಯೋವನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 44ರಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, பிசாசானவன் பொய்க்கு பிதாவா இருக்கிறான், ಸೈತಾನನು ಸುಳ್ಳಿಗೆ ತಂದೆಯಾಗಿದ್ದಾನೆ. கடவுளாகி நான் மனிதனாய் வந்திருக்கிறபடியால் ದೇವರಾಗಿರುವ ನಾನು ಮನುಷ್ಯನಾಗಿ ಬಂದ ನಿಮಿತ್ತವಾಗಿ நான் சத்தியத்தை போதிக்கிறேன். ನಾನು ಸತ್ಯವನ್ನು ಪ್ರಬೋಧಿಸುತ್ತೇನೆ. பாருங்கள், ஆதி ஆகமத்துல நம்ம இதை அவ்வப்போது பார்த்து கொள்ள வேண்டும். ಆದಿ ಕಾಂಡದಲ್ಲಿ ಆವಾಗ ಅದನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳಬೇಕು. 3 அதிகாரத்துல பிசாசு வந்து சோதிக்கும் பொழுது 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಸೈತಾನನ್ನು ಶೋಧಿಸುವಾಗ என்ன நடந்தது? ಏನು ನಡೆಯಿತು? கர்த்தர் ஆதாமுக்கும் சொல்லி வைத்திருந்தார், இந்த கனியை சாப்பிடுனாலே சாவா என்று சொல்லி. ದೇವರು ಆದಮನಿಗೆ ಹೇಳಿದ್ರು, ಹಣ್ಣನ್ನು ತಿನ್ನುವಾಗ ನೀನು ಸಾಯುತ್ತ ಎಂಬುದಾಗಿ. பிசாசு வந்து பொய் சொன்னான், ಸೈತಾನನ್ನು ಸುಳ್ಳು ಹೇಳಿದನು, இது சாப்பிடுனாலே சாக மாட்டாய். ಇದನ್ನು ತಿಂದ್ರೆ ನೀನು ಸಾಯುವುದಿಲ್ಲ. பார்த்தீர்களா? ನೋಡಿದಿರಾ? அன்றைக்கே சாப்பிட்டு மகிமை எழுந்து போனான். ಅಂದೇ ಆ ಹಣ್ಣನ್ನು ತಿಂದು ಮಗಿಮೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡರು. அவன் அன்றையிலிருந்தே பொய் சொல்லுகிறவனா இருக்கிறான். ಅವನು ಅಂದಿನಿಂದನೇ ಸುಳ್ಳುಗಾರನಾಗಿದ್ದಾನೆ. இன்றைக்கு உலகம் பொய்யை நம்புகிறது, ಇಂದು ಲೋಕ ಸುಳ್ಳನ್ನು ನಂಬುತ್ತೆ, சத்தியத்தை நம்புவதில்லை. ಸತ್ಯವನ್ನು ನಂಬುವುದಿಲ್ಲ. இதே யோவான் 8 அதிகாரம் ಇದೇ ಯೋವನ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 32வது வசனம் சொல்லுகிறது, 32ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, சத்தியத்தையும் அறிவீர்கள், ಸತ್ಯವನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳಿರಿ, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ಸತ್ಯ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತೆ. சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்க முடியும். ಸತ್ಯ ಮಾತ್ರ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತೆ. யார் ஒருவர் இருளிலே சிக்கி இருக்கிறார்களோ, ಯಾರೆಲ್ಲ ಅಂಧಕಾರದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿದ್ದಾರೋ, பிசாசின் பிடியில கட்டப்பட்டு இருக்கிறார்களோ, ಸೈತಾನಿನ ಅಂಧಕಾರದಲ್ಲಿ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ, அந்தகார வல்லமையில கட்டப்பட்டு இருக்கிறார்களோ, இருளಲ್ಲಿ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ, பாவத்திலிருந்து மோசனம் வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்களோ, ಪಾಪದಲ್ಲಿ ವಿಮೋಚನೆ ಬೇಕೆಂದು ಪ್ರಯಾಸ ಪಡ್ತಾರೆ. இயேசுவே சத்தியம், ಯೇಸುವೇ ಸತ್ಯ, அவர்தான் உனக்கு விடுதலை கொடுக்க முடியும். ಅವರೇ ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡಲು ಸಾಧ್ಯ. மூன்றாவதாக ಮೂರನೇದಾಗಿ என்ன சொல்லுகிறார்? ಏನು ಹೇಳ್ತಾರೆ? நானே ஜீவனாய் இருக்கிறேன், ನಾನೇ ಜೀವವಾಗಿದ್ದೇನೆ. அவர்தான் ஜீவன், ಅವರೇ ಜೀವವು. கிறிஸ்து. ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು மரித்தேன், ಸತ್ತರು, இதோ ಇಗೋ சதா காலங்களிலும் ಸದಾ ಕಾಲವು உயிரோடு இருக்கிறேன். ಅವರು அவர் ಜೀವಂತರಾಗಿದ್ದಾರೆ. இன்றைக்கும் உயிரோடு ಅವರು இருக்கிறார். ಇಂದು ಸಹ ಜೀವಂತರಾಗಿದ್ದಾರೆ. இன்றைக்கும் உயிரோடு ಇಂದು இருக்கிறார். ಸಹ ಜೀವಂತರಾಗಿದ್ದಾರೆ. அவர் உயிரோடு இருக்கிறதுனால தானே ಅವರು ಜೀವಂತವಾಗಿ ಇರುವ இந்த ನಿಮಿತ್ತವಾಗಿ ஜீவ வசனம் எங்கள் வாழ்க்கையை மாற்றினது. ಈ ಜೀವ ವಾಕ್ಯವು ನಮ್ಮ ಜೀವನವನ್ನು ಪರಿವರ್ತಿಸಿತು. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், ಅದರಿಂದ ಹೆಸರು ಹೇಳ್ತಾರೆ, நானே வழி, ನಾನೇ நானே சத்தியம், ನಾನೇ ಮಾರ್ಗ, ನಾನೇ நானே ஜீவன். ನಾನೇ ಜೀವ.
அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு என்ன பாக்கியம்? ಅವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವವರಿಗೆ ಏನು ಭಾಗ್ಯ? சரீரத்தின்படி ஒரு நாள் மரணத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும். ಶರೀರ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದಿನ ಮರಣವನ್ನು ನಾವು ಸಂಧಿಸಬೇಕು. அப்படி சரீரத்தின்படி மரித்த பிறகு ಆ ಶರೀರದಲ್ಲಿ ನಾವು ಸತ್ತಾಗ இந்த ஆன்மா சொர்க்கத்துக்கு போகிறது, ಈ ಆತ್ಮ ಸ್ವರ್ಗಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೆ, பரலோகத்துக்கு போகிறது, ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೆ, மோட்சத்திற்கு போகிறது. ಮೋಕ್ಷಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೆ. உலகத்துல வாழ்கிற எல்லா கோடானு கோடி மக்கள் நம்புகிறது ஒரு காரியம் இருக்கிறது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಕೋಟಾನು ಕೋಟಿ ಮಕ್ಕಳು ನಂಬುವ ಒಂದು ಕಾರ್ಯ ಉಂಟು. உலக வாழ்க்கை முடித்த பிறகு ಈ ಲೋಕದ ಜೀವನ ಮುಗಿಸಿದ சொர்க்கத்துக்கு தான் போக வேண்டும் என்று எல்லாரும் விரும்புவார்கள். ಸ್ವರ್ಗಕ್ಕೆ ತಾನೇ ಹೋಗಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲರೂ ಬಯಸುತ್ತಾರೆ. நரகம் ஒன்று இருக்கிறது என்று நம்புகிறார்கள், ನರಕ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನಂಬುತ್ತಾರೆ. ஆனால் அங்கு போகிறதை யாரும் விரும்புவதில்லை. ಅಲ್ಲಿ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಯಾರು ಇಷ್ಟಪಡುವುದಿಲ್ಲ. அதனால்தான் யோவான் 14:6 சொல்லுகிறார், ಅದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಯೋವಾನ 14:6 ಹೇಳ್ತಾರೆ, என்னாலன்றி ஒருவனும் அந்த தேவனுடைய ராஜ்யத்துல பிதாவினிடத்துல வர முடியாது. ನನ್ನನ್ನಲ್ಲದೆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಯಾರು ಬರಲು ಆಗುವುದಿಲ್ಲ. அப்ப இந்த உலக வாழ்க்கை முடித்த பிறகு ಈ ಲೋಕದ ಜೀವನ ಮುಗಿಸಿದ ಮೇಲೆ நித்தியமாய் நான் வாழ வேண்டும் என்று சொன்னால் ನಿತ್ಯವಾಗಿ ನಾವು ಜೀವಿಸಬೇಕೆಂದರೆ இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். ಈ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರನ್ನು ವಿಶ್ವಾಸಿಸಬೇಕು. கடைசியாக ಕೊನೆಯದಾಗಿ வெளிப்படுத்தின சுவிசேஷம் ಪ್ರಕಟಣೆಯ ಪುಸ್ತಕ 1 அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 18வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. 18ನೇ ವಾಕ್ಯ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತೆ. அது இப்படியாக தான் சொல்லுகிறது. ಅದು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತೆ, மரித்தேன் ಸತ್ತನು, ஆனாலும் ಆದರೂ இதோ சதா காலங்களிலும் ಈಗ ಯುಗಾಂತರಗಳಲ್ಲಿಯೂ உயிரோடு இருக்கிறேன். ಬದುಕುವವನಾಗಿದ್ದೇನೆ. நான் மரணத்திற்கும் ಮರಣಕ್ಕೂ பாதாளத்துக்குரிய ಪಾತಾಳಕ್ಕೂ திறவுகோல உடையவராய் இருக்கிறேன். ಕೈಕೋಳು ನನ್ನಲ್ಲಿವೆ. ஆமென். கருமையானவர்களே, ಹೌದು ಪ್ರಿಯರೇ, நீ பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் ನೀವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಬೇಕಾದರೆ அவர் வாசலை திறந்தால் தான் போக முடியும். ಅವರು ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆದರೆ ಮಾತ್ರ ನೀನು அவரால் ஒருவராலும் தந்தையினுடைய வீட்டிற்கு போக முடியாது. ಅವರಲ್ಲದೆ ತಂದೆಯ ಬಳಿ ಯಾರು ಹೋಗಲು ಅಸಾಧ್ಯ. அவர் உன்னை பாதாளத்திற்கு தள்ளவும் அவருக்கு தான் அதிகாரம் உண்டு. ಅವರು ನಿನ್ನನ್ನು ಪಾತಾಳಕ್ಕೆ ತಳ್ಳಲು ಅವರ ಅಧಿಕಾರ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? எத்தனையோ வாய்ப்புகளை இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார். ಎಷ್ಟೋ ಸಂದರ್ಭವನ್ನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. சத்தியத்தை போதித்திருக்கிறார். ಸತ್ಯವನ್ನು ಪ್ರಬೋಧಿಸಿದ್ದಾರೆ. சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி வழிவாசலை திறந்து கொடுத்திருக்கிறார். ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು ಅನೇಕ ಮಾರ್ಗಗಳನ್ನು ಏರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. கடைசி வரைக்கும் நம்முடைய இதயத்தை கடினப்படுத்துவோம் என்று சொன்னால் ಕೊನೆಯವರೆಗೂ ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಕಠಿಣ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಾದ್ರೆ நரகம் தான். ಅದು ಕೊನೆಯಲ್ಲಿ ನರಕ. ஆனால் அங்கு போகுவது தேவனுக்கே விருப்பம் இல்லை. ಅಲ್ಲಿ ಹೋಗುವುದು ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ. ஆனால் தேவன் ஒன்றை விரும்புகிறார். ಆದರೆ ದೇವರು ಒಂದನ್ನು ಬಯಸುತ್ತಾರೆ, எல்லாரும் நித்தியமா என்னோடு கூட வந்து வாழ வேண்டும் என்று சொல்லி. ಎಲ್ಲರೂ ನಿತ್ಯವಾಗಿ ಯೇಸುವಿನ ಬಳಿ ಜೀವಿಸಬೇಕೆಂದು. ஆனால் இருளில் இருக்கிற ஜனங்கள் ಅದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅಂಧಕಾರದಲ್ಲಿರುವ ಜನರು பெரிய வெளிச்சத்தை கண்டது போல ದೊಡ್ಡ ಬೆಳಕನ್ನು ಕಂಡ ಹಾಗೆ இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய மக்களே, ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீங்கள் இந்த வேதத்தை எடுத்து வாசிப்பீர் என்று சொன்னார் ಈ ಪವಿತ್ರ ಗ್ರಂಥವನ್ನು ತೆಗೆದು ಓದುವುದಾದರೆ பெரிய வெளிச்சத்தை காண்போம், ದೊಡ್ಡ ಬೆಳಕನ್ನು ಕಾಣುವ, சத்தியத்தை அறிந்து கொள்வோம். ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳೋಣ. இயேசு சொன்னார், ಯೇಸು ಹೇಳಿದರು, நானே உலகத்தின் ஒளி, ನಾನೇ ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕು, நானே ஜீவ அப்பம், ನಾನೇ ಜೀವ ರೊಟ್ಟಿ, என்னில் பாவம் உண்டென்று உங்களால் யார் குற்றம் சாட்ட முடியும்? ನನ್ನಲ್ಲಿ ಪಾಪ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾರು ತೋರಿಸಲು ಸಾಧ್ಯ? நானே நல்ல மெய்ப்பெண், ನಾನೇ ಒಳ್ಳೆಯ ಕುರುಬ, நானே உயிர்த்தெழுதலின் ஜீவனுமாய் இருக்கிறேன், ನಾನೇ ಪುನರುತ್ಥಾನವೂ ಜೀವವಾಗಿದ್ದೇನೆ, நானே திராட்சை செடி, ನಾನೇ ದ್ರಾಕ್ಷಿಯ ಬೆಳ್ಳಿ, நீங்கள் கொடிகளாய் இருக்கிறீர்கள், ನೀವು ಬಳ್ಳಿ ಆಗಿದ್ದೀರಾ, நீங்கள் என்னிலும் ನೀವು ನನ್ನಲ್ಲಿ, நான் உங்களிலும் ನಾನು இருக்கிறேன், ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದಾದ್ರೆ நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க, ನೀವು ಅಧಿಕ ಫಲವನ್ನು ಕೊಡ್ತೀರಾ. நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டுமா? ನೀವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ இந்த ಜೀವಿಸಬೇಕು. மாதத்தின் வாக்குத்தத்தம் ಈ ತಿಂಗಳಿನ ವಾಗ್ದಾನ அவரே வழி, ಅವರೇ ಮಾರ್ಗ, அவரே சத்தியம், ಅವರೇ ಸತ್ಯ, அவரே ஜீவன். ಅವರೇ ಜೀವ. ஒப்பு கொடுப்போமா? ಸಮರ್ಪಿಸೋಣವೇ? செபிப்போமா? ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ಕೃಪೆಯುಳ್ಳ ಒಳ್ಳೆ ತಂದೆ, 11வது ಮಾದத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். 11ನೇ ತಿಂಗಳಿಗಾಗಿ ನಮಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. இந்த வார்த்தைகளை கேட்ட அத்தனை தேவ பிள்ளைகளையும், ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದ ಎಲ್ಲಾ ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನು, சபை மக்களையும், ಸಭೆಯ ಮಕ್ಕಳನ್ನು, உலகத்திலே எந்த மூலை முடுக்களை இந்த யூடியூப் மூலமாக பார்க்கிறார்களோ, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾವ ಒಂದು ಮೂಲೆಯಲ್ಲಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಮುಖಾಂತರವಾಗಿ ನೋಡುತ್ತಾರೋ, இந்த மாபெரும் வெளிச்சத்தை காண வேண்டும் சுவாமி. ಈ ದೊಡ್ಡ ಬೆಳಕನ್ನು ನೋಡಬೇಕು. எங்கள் கண்களை திறந்தவரே, ನಮ್ಮ ಕಣ್ಣನ್ನು ತೆರೆದವರೇ, எங்களுக்கு வெளிச்சத்தை வெளிப்படுத்தினவரே, ನಮಗೆ ಬೆಳಕನ್ನು ಪ್ರಕಟಿಸಿದವರೇ, உங்களுடைய பிள்ளைகள் இந்த வெளிச்சத்தை காண வேண்டும். ಈ ಮಕ್ಕಳು ನಿಮ್ಮ ಬೆಳಕನ್ನು ಕಾಣಬೇಕು. இருளை விட்டு வெளிச்சத்திற்கு வர வேண்டும் சுவாமி. ಅಂಧಕಾರದಿಂದ ಬೆಳಕಿಗೆ ಬರಬೇಕು ಸ್ವಾಮಿ. அப்படியா உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ಆ ರೀತಿಯಾಗಿ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು இந்த ಆಶೀರ್ವದಿಸಿ. மாதம் முழுவதுமாக உங்களுடைய பிள்ளைகளுடைய இதயத்தில் என்னென்ன மன்றாட்டுகள் எதிர்பார்ப்புகள் இருக்கிறதோ, ಈ ತಿಂಗಳು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಅವರ ಹೃದಯದಲ್ಲಿ ಏನು ನಿರೀಕ್ಷೆ ಇದೋ எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ಎಲ್ಲವನ್ನು ಯೇಸು ಆಶೀರ್ವದಿಸಿ. கர்த்தர் நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. ಯೇಸು ನೀವು ಹಾಗೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். ಮಗಿವೆ ನೀವು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. ஆசீர்வாதத்தால் நிரப்பும். ಆಶೀರ್ವಾದದಿಂದ ತುಂಬಿಸಿ. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ತಂದೆ. ஆமென். ಆಮೆನ್.
God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿ. இந்த மாதம் முழுவதுமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் கர்த்தர் நிறைவேற்றுவார். ಇಡೀ ತಿಂಗಳು ನೀವು ನಿರೀಕ್ಷಿಸಿದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ದೇವರು ನೆರವೇರಿಸಿಕೊಡಲಿ. நீங்களும் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். ನೀವು ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ, மற்றவர்களுக்கும் அனுப்பி வையுங்கள். ಬೇರೆಯವರಿಗೆ ಇದನ್ನು ಕಳಿಸಿಕೊಡಿ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿ. Thank you. ವಂದನೆ.